இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கார பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட், அப்புறம் ஒரு பல்லாரி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இட்லி மாவு. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த மாவு இட்லி ஊற்றுற பதத்தில் இருக்கணும். ஓரளவுக்கு தண்ணியாக இல்லாமல், தோசை மாவு பதத்தில் இல்லாமல், இட்லி மாவு பதத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற பல்லாரியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது சீக்கிரமாகவே வதங்குறதுக்கு வெங்காயம் வதங்குறதுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்குறேன், பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும், நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நாம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்குறோம். இப்போ நாம் துருவி வச்சுருக்கிற கேரட்டை உள்ளே சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கேரட் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது நாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு மிளகாய் சேர்க்கணுன்னா கூட மிளகாய் தூள் போடுறதுக்கு பதிலாக மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். உப்பு நாம் ஃபஸ்ட்டே வெங்காயம் வதங்கும் போதேவும் கேரட்டுக்கும் சேர்த்து நம்ம போட்டுட்டோம். அதனால் இப்போ நம்ம போட தேவையில்லை. நீங்கள் கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா இப்போ சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. கேரட் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். ஃபைனலாக நாம் கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து மேலே தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள் மிக்ஸை நாம் இந்த இட்லி மாவில் இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பை நாம் கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நான் வச்சுருக்கிற மாவு கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருக்குது. இதை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் நாம் பணியாரக்குழியை வச்சு நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு குழிலையும் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவை அந்த குழியில் நிறைய ஊற்றாமல் ஓரளவுக்கு 3/4 ஊற்றினால் போதும். நான் இதான் ஃபஸ்ட் டைம் பணியார குழி வாங்கி முதல்ல ட்ரை பண்ணுறேன். நம்ம மாவை சுற்றி ஊற்றுனதுக்கப்புறம் தான் சென்டரில் நாம் ஊற்றணும். ஃபஸ்ட்டே சென்டரில் நாம் ஊற்றக்கூடாது. அது மாதிரி நாம் புரட்டி போடுறதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா புரட்டி போடணும். நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும், ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் புரட்டி போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் ரொம்ப கருகிரும். நாம் வீட்டில் டெய்லி இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா? அப்படி இருக்க சமயத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.